வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம் ஜே தான் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் தாங்க பார்க்க போறோம். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் 2026 பார்த்தீங்கன்னா இதுவரை தமிழக அரசியல் ஏன் தமிழ்நாடு ஏன் இந்தியாவே பார்க்காத ஒரு தேர்தலாக இருந்திருக்கு. ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 35% வாக்கு வாங்கியிருக்காரு. 108 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கிறாருங்க. அது வேற யாருமே கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர், நம்மளோட சிஎம் தளபதி விஜய் தான். இப்படிப்பட்ட தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தளபதி விஜய் விமர்சனங்கள் பண்ணவங்க கூட தளபதி விஜய்க்கு இப்ப ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. தளபதி என் உயிர், தளபதி இல்லாம நான் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. ஓட்டு போடுற முன்னாடி நல்லவங்க மாதிரி பேசிட்டு இப்ப தளபதிக்கு ஆதரவா பல பேர் வீடியோக்களும் போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கும் அஜித்தோட ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே முட்டிக்குங்க இரு துருவங்களா இருந்தாங்க. பட் தளபதி விஜய் ஜெயிச்சோடனே முதலாளா ஓட்டு போட்ட ஒரு நபர் தான் நம்ம அஜித்குமார். அதே போல முதலாளா தளபதி விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொன்னதும் நம்ம அஜித்குமார் தாங்க. ஸோ அஜித்குமார் ஃபோன் பண்ணி தளபதி விஜய்க்கு, நண்பா நீ சிஎம் ஆயிட்ட, நீ சிஎம் ஆனது நானே சிஎம் ஆன மாதிரி, அதனால நீ மக்களுக்கு உதவி செய், இல்லைன்னு வச்சுக்கீங்க நான் உன்னைய பத்தி வெளியில தப்பா சொல்லுவேன். அஜித்னா யாருன்னு தெரியுமில்ல, நேர்மைக்கு எடுத்துக்காட்டு, அதே போல நீயும் மக்களுக்கு நேர்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அஜித் ஒரு கடுப்பான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அஜித் பாத்தீங்கன்னா ரேஸ் ஓட்டினாரு, படங்கள்ல நடிச்சாரு, சிஎம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாரு அவரு. பட் தளபதி விஜய் பாத்தீங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணி இன்னைக்கு மக்களின் தலைவராக இருக்காரு. தளபதி விஜய் சிஎம் ஆன உடனே அஜித் விஷ் பண்ணார் பாத்தீங்கன்னா, இது மக்களுக்கும் சரி அஜித்தோட ரசிகர்களுக்கும் பத்தி சரி மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஸோ அஜித் இருக்கிறாருல, அவரு நம்ம விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொன்னார்ல, இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல போடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் எம்ஜிக்கு உங்க ஆதரவுகளை வெறித்தனமா தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.